வாங்க ப்ரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேர நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலமும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல் நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க உண்டு. எஸ், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. சரயோகம், சரக்கலை, இந்த பயிற்சி 2ஆம் நிலை பயிற்சி வகுப்புக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்திருக்கிறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரம் பத்தி ஓரளவு நம்ம கத்துக்கிட்டோம். சரம்னா என்னது, அதோட சுழற்சி எப்படி இருக்குது, அது சரம்னா என்னது, சரம் சுழற்சி எப்படி இருக்கு, அதை நம்ம மாத்துறதுனால எப்படிலாம் நமக்கு நன்மைகள் நடக்குது, எப்படிலாம் மாத்திக்கலான்றது கற்றுக்கிட்டோம். இந்த பகுதியில் இன்னும் இது அட்வான்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். ஆடியோ இப்ப கேக்குதுங்களா? எஸ், இப்போ ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ. யா, ஆக்சுவலா சரம் அப்படின்றது வந்து
இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்? இந்த அட்வான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன கத்துக்க போறோம்னா, பிரசன்னம் பார்ப்பது எப்படின்னு கத்துக்க போகிறோம். பிரசன்னம் பார்ப்பது எப்படி? பிரசன்னம்னு என்னங்க? இப்போ நம்ம பேசுறத வச்சு கூட இது பார்க்கலாம் ஜி. ம். ஒரு இந்த வெத்தலையில வச்சு பார்ப்பாங்க, ஷோலி போட்டு பார்ப்பாங்க. கரெக்ட். பிரசன்னம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கரெக்டா சொன்னீங்க. பிரசன்ட் பிரசன்ட் இருக்கு பாத்தீங்களா? பிரசன்ட்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை. இப்ப டுடே நவ். டுடே கூட இல்ல நவ். நவ் என்ன இருக்குன்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களோ அதுக்கான பதில் சொல்றது. ஆனா அது நடக்கும். நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி பாக்குறது தான் பிரசன்னம். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம். இது நடக்குமா நடக்காதா? ஃபர்ஸ்ட் செல்ஃப் பிரசன்னம் பார்த்துக்கலாம். நமக்கு நாம எப்படி பிரசன்னம் பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். செல்ஃபா எப்படி பிரசன்னம் பார்ப்பது? நமக்கு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது இப்ப நம்ம வந்து ஜஸ்ட் அப்படி ஜாலியா உட்காந்துருக்கிறோம். ஒரு ஐடியா தோணுது. ஒரு பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண ஒரு ஐடியா தோணுது. அந்த பிசினஸ் கரெக்டா ஒர்க் ஆகுமா? அந்த பிசினஸ் நமக்கு செட் ஆகுமா? அப்படின்றது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சரம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல பிசினஸ் அப்படின்னா என்ன சரம் இருக்கணும்? பிசினஸ்க்கு தனி சரம், வலது சரம். ஏன் பிசினஸ்க்கு வலது சரம் இருக்கணும்? ஹார்ட் ஒர்க் பண்றது, அது ஓடி ஆடி வேலை செய்யறது எல்லாம் அவ்வளவுதான். ஹார்ட் ஒர்க் பண்றது, ஓடி ஆடி வேலை செய்யறது. கரெக்ட். இதுக்கு வந்து வலது சரம் இருக்கும். சரிங்களா? அப்ப பிசினஸ் அப்படின்னாலே வலது சரம்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடலாமான்னா சொல்லிடலாம். இதே சாஃப்ட்வேர் கம்பெனி ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னாலும் அது வலது சரம் தான் வரும். ஆனா சாஃப்ட்வேர் அப்படின்னும் போது அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இடது சரம் மாறும். இப்ப மைண்டை வச்சு வேலை செய்ய போறீங்க. எங்கெல்லாம் நீங்க மனசை அதிகமாக பயன்படுத்தி வேலை செய்ய போறீங்களோ அங்க இடது சரம். எங்கெல்லாம் நீங்க வந்து உடம்ப வச்சு அதிகமா வேலை செஞ்சு பிசினஸ் பண்ண போறீங்களோ, இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஓபன் பண்ண போறீங்க, ஒரு மொபைல் ஷாப் ஓபன் பண்ண போறீங்க, அங்க நின்றுகிட்டே இருக்கணும், ஹோட்டல் ஓபன் பண்றீங்க, பிசினஸ் தான். டீ கடை ஓபன் பண்றோம், ஸ்வீட் கடை, இந்த மாதிரி எது ஓபன் பண்ணாலும் இந்த மாதிரி பிசினஸ்னா உடம்பு உழைப்பு எங்க தேவைப்படுது அங்க வந்து வலது சரம். இப்ப சாஃப்ட்வேர் ஓபன் பண்றீங்க, ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ் ஓபன் பண்றீங்கன்னா அங்க மனசு அதிகமாக, மனசுனா அந்த 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 புத்திசாலித்தனம் வேணும். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்.
சரிங்களா? இப்ப அடுத்தது பிசினஸ்னால ஆளுமைத்தன்மை வேணும். ஆளுமைத்தன்மைனா நம்ம சொல்றத நம்மளோட ஒர்க்கர்ஸ் கேட்கணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணுன்றது கேட்கணும். நம்ம ஒரு ஐடியால சொல்லுவோம். நம்மளோட பிசினஸ் பத்தி நமக்கு தெரியும் ஒரு ஐடியால சொல்லுவோம். இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஆளுமைத்தன்மை அங்க இருக்கணும். சூரிய நாடி. சூரியன்னா வெப்பம். அப்போ ரைட் பிரீத் இருக்கணும். இப்போ நான் அப்படியே அமைதியா உட்காந்து இருக்கிறேன். ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்ப எனக்கு ரைட் பிரீத் போகுது. சரிங்களா? அப்ப ரைட் பிரீத் போகுதுனாலே அந்த பிசினஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டா அங்க பண்ணலாம்னு அர்த்தம். சரி, அடுத்தது வேற என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, கிழமை எந்த கிழமை அன்னைக்கு தோணுது பிசினஸ் பண்ணலாம்னு தோணுது. சரிங்களா? அப்ப கிழமைன்னு எடுத்து பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஓகே. ஞாயிற்றுக்கிழமை ஓகே, ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம். புதன்கிழமை ஓகே. வெள்ளிக்கிழமை ஓகே. சனிக்கிழமை அப்படின்னும் போது திரும்ப திரும்ப நடக்கும். சனிக்கிழமை ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கும். உடனே நீங்க கேலண்டர் எடுத்து தானே பாக்குறீங்க. நம்ம என்னைக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், என்னைக்கு இதை வச்சோன்னு தெரியும். சனிக்கிழமை ஓகே. சனிக்கிழமை வந்து ஒரு விஷயம், அதாவது புதிய பிசினஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதா இருந்தாலும் சனிக்கிழமை வேண்டாம். என்ன ரீசனால வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கும். மேபி அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே நியூ பிரான்ச் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா சனிக்கிழமை ஓகே. இப்போ நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, இன்னொரு பிரான்ச் வந்து வேற ஒரு இடத்துல ஓபன் பண்றோம். யூஎஸ்ல ஒரு பிரான்ச்சு, யூகேல ஒரு பிரான்ச்சு, துபாயில ஒரு பிரான்ச்சு, எங்க பார்த்தாலும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்றோம். சனிக்கிழமை அன்னைக்கு ஓபன் பண்ணா வேற ஒரு கண்ட்ரில அடுத்த பிரான்ச் ஓபன் பண்ணிக்கிட்டே இருப்போம். கேக்குதுங்களா? எஸ், தேங்க்யூ. சரிங்களா? அப்ப நியூவா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது சனிக்கிழமை வேண்டாம். அதே நீங்க வந்து பிரான்ச் ஓபன் பண்ணது சனிக்கிழமை பண்ணலாம். அதே மாதிரி வேலையில ஜாயின் பண்றது சனிக்கிழமை வேண்டாம். திரும்ப திரும்ப வேலையில் ஜாயின் பண்ணிட்டே இருப்போம். இட் மீன்ஸ் வாட், அடுத்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம் வேற வேலை. அப்போ வாழ்க்கையில திரும்ப திரும்ப எந்த விஷயம் நடக்கணுமோ அது சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ பிரான்ச் ஓபன் பண்றது, இந்த மாதிரி நகை வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்கலாம். நடந்தா நல்லதுதான் நமக்கு. லேண்ட் வாங்குறது, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், சனிக்கிழமை இப்போ ஆஃபீஸ் லீவ் விட்டுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ். லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சனிக்கிழமை கிடைச்சா சூப்பர். லேண்ட் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ கார் வாங்குறது அது அடிக்கடியாக வாங்க போகிறோம். டிவி வாங்குறது நல்லா கவனிச்சுக்கோங்க. வாங்குறதுன்னு எல்லாமே கிடையாது. இப்போ வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், டிவி வாங்குறோம், இதெல்லாம் திரும்ப திரும்ப வாங்க போட்டோம். எப்படியோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது வச்சிருப்போம்ல. அப்ப அடிக்கடி எது நடக்கணுமோ, திரும்ப திரும்ப எது நடக்கணுமோ அது. அதனால பழமொழி கூட சொல்லுவாங்க, சனி போனம் தனி போகாதுவாங்க. ஏன்னா அது திரும்ப நடக்கும். அந்த ஸ்ட்ரீட்லயோ அந்த ஏரியால திரும்ப நடக்கும், இன்னொரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எது நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது சனிக்கிழமை செய்யலாம். அப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோணுது. ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஆளுமைத்தன்மை, அது சூரிய வகையில தோணுது. அப்ப எனக்கு ரைட் பிரீத் இருக்கு, உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கான பிளான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப செல்ஃபா பிரசன்னம் பார்ப்பது. இதே மாப்பிள்ளை பார்க்க போறாங்க, பொண்ணு பார்க்க போறாங்க, இந்த மாதிரி விஷயம் தோணுது. எப்ப தோணுது? சனிக்கிழமை தோணுது. செய்யலாமா வேண்டாம்? பொறுமையா இருங்க. வேண்டாம்னு சொல்றது பொறுமையா இருங்க. ஏன் இப்ப பொண்ணு பார்க்க போறோம், சரி, பையன் நல்ல பையன், பொண்ணு பார்க்கலாமா? எஸ், போலாம். இன்னைக்கு சனிக்கிழமை வேண்டாம். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த நிகழ்வு நடக்கும். பொண்ணு பார்க்குற சீன் மறுபடியும் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் பார்க்க போற பொண்ணு கல்யாணம் முடியாது.
சரிங்களா? அப்ப எந்த நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்கணும், எந்த நிகழ்வு இதே வெள்ளிக்கிழமைக்கு தோணுது பொண்ணு பார்க்க போலாமா, வெள்ளிக்கிழமைக்கு பொண்ணு பார்க்க போலாம். வெள்ளிக்கிழமைன்னா சுக்கிரன் சூப்பரா இருக்கும். அப்ப வெள்ளிக்கிழமை புதன்கிழமை காமன்ங்க. மோஸ்ட்லி எல்லா நல்ல விஷயமும் செய்யக்கூடிய நாட்கள் எதுன்னு கேட்டா வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை. எஸ், சரிங்களா? புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாளும் மோஸ்ட்லி எல்லா விஷயமும் செய்யலாம். அதுவும் வியாழக்கிழமை சிறப்பு என்னன்னு கேட்டா குருவோட நாள். அன்னைக்கு கணக்கே கிடையாது. வியாழக்கிழமைக்கு கணக்கே கிடையாது. என்ன விஷயம் வேணாலும் நீங்க செய்யலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், பொண்ணு பார்க்கலாம், வேலைக்கு ஜாயின் பண்ணலாம், அமைதியா இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு. சரிங்களா? ஸோ அப்ப வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது, அதுவும் குரு ஹோரையில உங்களுக்கு தோணுது. நீங்க காலையில குரு ஹோரையில பிறந்தவங்களா இருக்கீங்க, மத்தியானம் நைட்டு குரு ஹோரையில பிறந்தவங்களா, இன்னும் சூப்பர். நீங்க எந்த ஹோரையில பிறந்தீங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு ஹோரையில நமக்கு தோணுது, குரு ஹோரையில தோணுது, ஒரு ஐடியா தோணுது, சூப்பர், தாராளமா செய்யலாம். அதுக்கு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்ப வளர்பிறை தேய்பிறை குருநாள் மட்டும் வளர்பிறை தேய்பிறை பார்ப்போம். சரிங்களா? அப்ப நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த கிழமைக்கான மூச்சு காத்து இருக்கணுமான்னு கேட்டா அது நார்மலா இருக்கணும். இதே நமக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒரு பிசினஸ் தோணுது, ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண தோணுது, ஒரு கிளாஸ் நம்ம இப்போ ஒரு கிளாஸ் நியூ ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஐடியா தோணுது, இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது. எப்போ தோணுது? குரு ஹோரையில தோணுது, வியாழக்கிழமை அன்னைக்கு தோணுது. சரி, இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐடியா தோணும் போது வலது சரம் இருக்கணுமா, இடது சரம் இருக்கணுமா? இடது சரம். இடது சரம். ஏன் இடது சரம் இருக்கணும்? அது மைண்ட் சம்பந்தப்பட்டது. மைண்ட் சம்பந்தப்பட்டது. ஓகே, இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு ஐடியா வருது, மைண்ட் சம்பந்தப்பட்டது, நிறைய நோட்ஸ் எடுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய மெடிடேஷன் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், எல்லாம் ஓகே, மைண்ட் சம்பந்தப்பட்டது. இப்ப ஆடு கொடுக்கணும், மக்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வைக்கணும், மக்கள் கிட்ட பேசி வர வைக்கணும், இங்க ஒர்க் இருக்கே. இப்ப முதல்ல கிளாஸ்ல நம்ம சொல்றது நீங்க கேட்கணுமே. கரெக்ட். இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நாம சொல்றது நீங்க உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லுவேன், கேட்கணுமே நீங்க. ஏற்கனவே நம்ம தாளாட்டுற மாதிரி இருக்கு, நிறைய பேர் தூங்குறாங்க. இப்ப சொல்லுங்க, வலது சரமா இடது சரமா? இது வலது சரம். வலது சரம். ஆளுமை தன்மை வேணும். சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா? சொன்னா கேளுங்களேன் அப்படின்னு சொன்னா புரியுமா? ஒரு பழமொழி கூட உண்டு. அப்ப சாஃப்ட்வேர் கம்பெனினா அந்த ஆளுமை தன்மையில வேணும்ல மாஸ்டர்? அது ஆளுமை தன்மை வேணும் மேடம். அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பிசினஸ், அதுக்கு வலது சரம் இருக்கணும். ஓபன் பண்ற அன்னைக்கு இடது சரம் இருக்கணும். அது மாறும். இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா, எஸ் ஐ நீட் மோர் ஒர்க், நான் பிசிக்கலா நிறைய ஒர்க் பண்ணணும், அதனால எனக்கு இடது சரம் இருக்கணும். ஏன்னா நிறைய யோசிக்கணும் கிளாஸுக்கு. பிசிக்கல் ஒர்க் கம்மி. என்னங்க? ரொம்ப பிசிக்கல் ஒர்க் கொடுக்கும் பொழுது இட்ஸ் வலது சரம். வலது சரம். இதுக்கு மென்டல் கிளாஸ் அப்படின்னாலே மென்டல் ஒர்க் அதிகம். அப்ப இடது சரம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட் கொடுக்கும்போது வலது சரம். ஏன்னா அது ஆளுமை தன்மை. ஓகே மாஸ்டர், புரிஞ்சுச்சு. அப்ப ஒரு விஷயம் நமக்கு தோணும் போது ஒரு சரம், அது செயல்முறைக்கு கொண்டு வரும்போது இன்னொரு சரம். இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட்ல வச்சு அந்த பூஜை போடுறீங்க, என்ன ஃபர்ஸ்ட் டைம் கல் வைப்பாங்களே, அதுக்கு என்ன சரம் இருக்கணும்? வலது சரம். அடிக்கல் வைக்கிற பூஜை, அந்த வாஸ்து பூஜை போட்டு ஃபர்ஸ்ட் கல் வைப்பாங்களே, என்னங்க?
பூமி பூஜை ஐயா. பூமி பூஜை போடுறது கரெக்ட். பூமி பூஜை போடுறதுக்கு என்ன சரம் இருக்கணும்? வலது சரம். எஸ், வலது சரம் இருக்கணும். இதே நீங்க கிரகப்பிரவேசம் பண்றீங்க, அப்ப அன்னைக்கு வந்து நீங்க அந்த கிரகப்பிரவேசம் அதுக்கான விஷயங்கள் செய்யும் போது இடது சரம். ஏன்னா வீட்டுக்குள்ள போறோம், ஜாலியா இருக்கும், மன மகிழ்ச்சி, சந்தோஷம். அடிக்கல் நாட்டுறதுக்கு பூமி பூஜைக்கு ஏன் வந்து நம்ம இது பண்றோம்? வலது சரம். வீடு கட்டணும், பிசிக்கல் ஒர்க் அங்க அதிகம். ரெண்டுமே தேவைதான், மென்டல் ஒர்க்கும் தேவைதான். இந்த மாதிரி இங்கே ஹால் வரணும், இங்கே கிச்சன் வரணும், இங்கே ஷெல்ஃப் வேணும், அங்கே ஒயர் கனெக்ஷன் இப்படி வரணும், சுவிட்ச் போர்டு இப்படி வரணும்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணுறது 25-35%, எக்ஸிக்யூட் பண்ணுறது அதிகமாங்க. சரிங்களா? அப்போ ஒரே விஷயம்தான். எஸ், ஒரே விஷயம்தான். அங்கே வந்து நம்ம என்ன விஷயம் வலது சரமா இடது சரமான்னு பார்க்கணும். வீடு கட்டுறதுங்கிறது சாதாரணமாக காமனாக சொன்னால் வலது சரம். கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறது இதெல்லாம் இடது சரம். யாருக்குன்னு கேட்டால் முதல்ல முக்கியமாக யார் அந்த வீட்டோட ஓனர். டாக்குமெண்ட் பிரகாரம் நீங்கள் ஓனராக இருப்பீங்க, சரிங்களா? அந்த வீட்டில் டிசிஷன் மேக்கர் யாரு? இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா டாக்குமெண்ட் பிரகாரம் இருக்கிற ஆளுக்கு வலது சரம் இருக்கணும். கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே போறீங்கன்னா யார் வந்து ஆளுமைத்தன்மை, அவங்களுக்கு சரம் இடது சரம் இருக்கணும். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் வந்து முதல்ல ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே போகும்போது ஏன் வலது கால் எடுத்து உள்ள வச்சு போகிறாங்க? ஆள போறாங்களா வாழ போறாங்களா? வலதுகள் வச்சா என்ன அர்த்தம்? வலது சரம் போகுதுன்னு அர்த்தம். வலது கால எடுத்து உள்ள வச்சு வைக்கிறாங்கன்னா வலது சரம். அப்ப வலது சரம் தேவையாங்க பெண்களுக்கு? இடது சரம் தானே தேவை. ஆளுமைத்தன்மை. முதல்ல மாமியார் அடக்கணும். அமைதியா போய் ஓரமா போய் உக்கார், நான் வந்துட்டேன். அதுக்காக வலது சரம். நான் வந்துட்டேன்னு சொல்லி வர்றதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட பேச்செல்லாம் கிடையாது, ஒரு பார்வை, உக்கார், உக்காந்துட்டேன் அப்படி. அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணாங்க, இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன்னு கேட்டாங்க. கொஞ்சம் அப்புறம் என்னாச்சு, இதை செய்யுங்களேன் அப்படின்னாங்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? கண்ணுதான், ஒரு பார்வை தான். ஓகேங்க. ஒரு பார்வையிலே என்னை அடக்கி விட்டால், உரைய வைத்தால், ஏதோ புன்னகையால் என்னை உருக வைத்தால், அந்த மாதிரிதான் ஒரு பார்வை. இன்னும் டெக்னாலஜி எப்ப திரும்ப இப்ப டெவலப் ஆயிருக்கு. நினைச்சாலே உட்காருன்னு நினைச்சாலே அங்க நடக்கணும். நான் நினைக்கிறது கூட தெரியாது அவனுக்கு. அப்படி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அன்பாவது என்ன சொல்றாங்க, என்ன புரிஞ்சுக்கலையா? ஓஹோ, இது இப்ப காஃபிக்கு எப்படின்னு தெரியுமா தெரியாதா? ஆமா, காஃபி ஏன் போடல. சரி, ஓகே, மன்னிச்சு விட்டுறேன். அந்த ஒரு படத்துல வரும்ல, 3 தடவை மட்டும்தான் மிரட்டணும்னு, அந்த மாதிரி. அது எந்த படம் ஞாபகம் இருக்குங்களா? பழைய படம் அது. அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு போவாங்க, அவங்க இவர் சொல்லுவாரு, என் ஃப்ரெண்டு வராங்க, அவனை மிரட்டி கூப்பிடுவேன், வாடி பொடிலாம் கூப்பிடுவேன்னு. 3 தடவைக்கு மேல கூப்பிடக்கூடாதுவாங்க. சரி சரி நின்றுவாங்க. நல்ல நடிகர் அவரு. பழைய படம் அது. என்ன படம் யாராவது யோசிச்சு? என்னங்க? தங்கவேலு அண்ட் சரோஜா. அதுக்கும் முன்னாடி, தங்கவேலு சாருக்கு முன்னாடி வந்தது இந்த ஜோக்கு. அது உண்மையா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். படத்துலயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடிச்சிருப்பாங்க. NS கிருஷ்ணன். எஸ், NS கிருஷ்ணன் அவங்களோட அவங்க ஒய்ஃபும். நல்லா இருக்கும் அது. அவரு வந்து இங்க வாடி காஃபி கொண்டு வாடி 1 அப்படிம்பாங்க. அப்புறம் வேற ஏதாவது சொல்ல 2, அப்புறம் 3. அதுக்கு மறுபடியும் கூப்பிட்டோன்னா அவள் தான் டமால் டீம் இருந்தாங்க, என்ன சொல்ற நீ அப்படின்னு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இப்ப நினைச்சாலே அங்கே நடக்கும்.
சரி, இப்ப பெண்கள் ஏன் கால் முன்னாடி எடுத்து வச்சு உள்ள போறாங்க அப்படின்னு கேட்டா, இனிமே அந்த வீடு, அதாவது ஒரு பில்டிங்கை வீடா மாத்துறது பெண்கள் தான். சரிங்களா? நீங்க எவ்வளவு வேணாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொண்டு வாங்க. இது பேச்சுலர் வீட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? நம்ம கால் அப்படி வச்சோம்னா அந்த டஸ்ட் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும். இதே அது வீடை வந்து பில்டிங்கை வீடா மாத்துறது பெண்கள் தான். அப்ப கண்ட்ரோல் பெண்கள் கிட்ட இருக்குது. அதுக்கு தான் அப்படி. அங்க என்னாச்சு, பெண்கள் 2 பெண்கள் ஒன்னா சேரும் போது டேமேஜ் ஆகுது. மாமியாரும் பெண்கள் தானே, ஏய் நான் இவ்வளவு நாள் இந்த வீட்டை பார்த்துட்டு தான், நீ என்ன புதுசா வந்துன்னு. இவங்க என்ன சொல்றாங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, நீங்க அப்படியே ஓரமா உட்கார, நான் பாத்துக்கிறேன்னு. இங்கதான் அங்க ப்ராப்ளம் நடக்குது. அது ஆக்சுவலா எமோஷனலி நிறைய விஷயம் நடக்குதுங்க. எமோஷனலின்னு சொல்ல சைக்கலாஜிக்கல் வேற இன்னும் சொல்லுவாங்களே, எமோஷனல் ஃபேக்டர், ஃபியர். மாமியாருக்கு ஃபியர், இவங்க புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டாங்க, இனிமே நான் சொல்ல பையன் கேட்க மாட்டான், இனிமே நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள ஃபியர் கிரியேட் ஆகுறதுனால இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அது சைக்கலாஜிக்கலா அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம சரம் வரலாம். அப்ப நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அதற்கு தகுந்த சரம் இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் ஆர்டர் கொடுக்க போறீங்க, இப்ப அமேசான்ல ஒரு ஆர்டர் கொடுக்க போறீங்க, வலது சரம். சரிங்களா? இன்னொன்னு பிரசன்னத்துல இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, சரம் மட்டும் கவனிக்கிறது இல்ல. இப்ப நான் அமேசான்ல ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன், ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆர்டர் பண்ணலாங்க? ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணுங்களேன், சொல்லுங்களேன். மொபைல் ஆர்டர். சரி, மொபைலே ஒன்று ஆர்டர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ஆர்டர் பண்ண போறேன். இப்போ ஆர்டர் பண்றதுக்கு எனக்கு என்ன சரம் வேணும்? வலது சரம் வேணும். இப்போ என்னோட மொபைல எனக்கு வலது சரம் எடுத்துக்கிட்டு வலது பக்கமா கையில வச்சுக்கிறேன். மொபைல் எடுத்து வலது பக்கமா கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் ஆர்டர் கொடுத்தா சீக்கிரமா வந்து சேரும். அந்த மொபைல் நல்லா பெர்ஃபெக்டா நமக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்ப மொபைல் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வலது சரம், நல்ல மொபைலை செலக்ட் பண்றதுக்கு இடது சரம். சரி, இப்ப மொபைல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு வலது சரம், இடது சரம். அப்ப ஆர்டர் கொடுக்கணும்னாலே வலது சரம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இப்ப நம்மளுடைய எம்ப்ளாய்க்கு, நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, நம்ம வீட்டுல வேலை பண்ணவங்க சம்பளம் கொடுக்கணும். சேலரி கொடுக்கிற போது வலது சரம் இருக்கணுமா, இடது சரம் இருக்கணுமா? சொல்லுங்க நீங்க. கேக்குதுங்களா? வலது. ஓகே ஓகே, வலது. ஏன் வலது இருக்கணும்? கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும்ல மாஸ்டர், அப்போ இடது சரம் இல்லையா? கணக்கு வழக்கு பார்க்கும்போது இடது சரம், சம்பளம் கொடுக்கும்போது ஓகே மாஸ்டர். ஓகே. இப்ப நல்ல கொடுக்கிறது வலது கை, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம தான தர்மம் கொடுக்கும்போது. சரிங்களா? நம்ம ஹேண்ட் வந்து வலது கையால கொடுக்கணும். எப்பயுமே நார்மலா வந்து சாமி படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி எந்த கையில வச்சிருப்பாங்க? ரைட் ஹேண்டை கீழே வச்சிருப்பாங்க. ரைட் ஹேண்ட்ல இருந்து நிறைய காசு அப்படி கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்டை வாழ்த்துற மாதிரி வச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? லெஃப்ட் ஹேண்டை வந்து வாழ்த்துற மாதிரி வச்சிருப்பாங்க, ரைட் ஹேண்டு கீழே பக்கம் வச்சிருப்பாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு ரிசீவ் பண்ற கை, ரைட் ஹேண்டு கொடுக்குற கை. சரி, இது நார்மலா. நல்லா கேட்டுக்கோங்க, கிஃப்ட் நீங்க கொடுக்குறீங்க, மற்றவங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இடது சரம் இருக்கும்போது கொடுக்க வேண்டும். சரிங்களா? அந்த கிஃப்ட் அவங்களுக்கு முழுமையாக பயன்படும். மகிழ்ச்சியா சந்தோஷமா ஜாலியா கொடுக்கறது கிஃப்ட்ங்கிறது. சரிங்களா? இதே நீங்க வந்து கடன் கொடுக்குறீங்க, திரும்பி வரணும்.
நீங்க ஒரு 500 ரூபாய் கடன் கொடுக்குறீங்க, 5 லட்ச ரூபா 5 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்பி வரணும். அப்ப ரைட் சரம் இருக்கும்போது கொடுக்கணும். இப்ப சம்பளம் கொடுக்கறதுங்கிறது நமக்கு என்ன சரம் இருக்கும்போது கொடுக்கணும். அவங்க ஏற்கனவே நமக்காக உழைச்சிருக்காங்க. வீட்டில் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆஃபீஸ்ல வேலை இருக்கணும்னா நமக்காக ஏற்கனவே உழைச்சிருக்காங்கன்னும் போது இடது சரம் இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்துக்கு பயன்படுகிறது. நீங்க கேஷ் கொடுக்கும்போது மட்டும் இல்லை, ஜிபே பண்ணும்போதும் சரி. ஒரு தடவை டெஸ்ட் பண்ணேன், நம்ம டீம் ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் ஜிபே பண்றேன், சேலரி கொடுக்குறேன். அப்ப இடது சரம் போயிட்டு இருக்கு, மொபைலை கையில் எடுக்கிறது இடது பக்கமாக தான் எடுக்கிறேன். வேணும்னே என்ன பண்ணேன், ரைட்டுக்கு பிரீத்தை மாத்தினேன், ரைட்டு பக்கம் மொபைலை வச்சுக்கிட்டேன், ஜிபே ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டாச்சு, பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, ஓகே கொடுக்குறேன். சுத்திக்கிட்டே இருக்கு, ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, அமௌண்ட் போகவே இல்லை. திரும்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வேணும்னே மறுபடியும் மொபைல் ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நெட் எல்லாம் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஃபிளைட் மோட் போட்டு எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் சைட்லேயே வச்சுக்கிட்டு ரைட் பிரீத் எடுத்து ரைட் பிரீத்தை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டேன். ரைட்ல மொபைல் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஜிபே கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன், சுத்திக்கிட்டே இருக்கு, போகவே இல்லை. சரி, அப்படியே என்ன பண்ண, லெஃப்ட்டுக்கு மாத்தினேன், சரம் லெஃப்ட்டுக்கு மாத்தினேன், மொபைலையும் லெஃப்ட்டுக்கு மாத்தினேன், மாத்திட்டு ஜிபே கொடுத்தா இமீடியட்டா போயிடுச்சு அமௌண்ட். டக்கு 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 நடந்தது. அப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு நமக்காக ஏற்கனவே உழைத்து இருக்கிறார்கள், இல்ல வேலை செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம திரும்பி பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அது லெஃப்ட். ஏன்னா லெஃப்ட்ல நம்ம பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பணம், அந்த பொருளாதாரம், அந்த பணம் அவங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக பயன்படும். சரிங்களா? கடன் கொடுக்குறோம் அப்படின்னா திரும்பி நமக்கு வரணும், அப்படின்னா ரைட் பிரீத் இருக்கும்போது கொடுக்குறோம். அப்ப நம்ம பிரசன்னம், நமக்கு செல்ஃபா பிரசன்னம்னா நம்ம எந்த விஷயம் செய்ய போறோமோ நமக்கு என்ன சரம் இருக்குன்னு தெளிவா தெரியணும். இப்ப நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க, இப்ப ஜாலியா டூருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியா டூருக்கு போறீங்க, ஜாலியா ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு போறீங்க. அப்ப லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு கிளம்பணும். இப்ப எல்லாம் பேக்லாம் பண்ணியாச்சு, பிரீஃப் கேஸ், ஃபுட் கேஸ், ட்ராலி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உட்காந்துருக்கீங்க. எஸ், நம்ம இப்ப கிளம்பலாமா? எஸ், கிளம்பலாம். என்ன பண்ணணும், லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு ப்ரெஷர் கொடுத்து ஏந்திரிங்க. அப்ப என்ன ஆகும், லெஃப்ட் லெக்குக்கு லெஃப்ட் பிரீத் அதிகமாகும், லெஃப்ட் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாலி. நீங்க பிசிக்கலா டிராவல் தான் பண்ண போறீங்க, ஆனா டிராவல் பண்றதுக்கான காரணம் என்ன, அது ரொம்ப முக்கியம். நார்மலி வெளியே போறோம்னா நமக்கு எந்த சரம் வருதோ அந்த சைடு காலை தூக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்ல ஏறுறோமோ பைக்ல ஏறுறோமோ அந்த காலை ஸ்டெப்பை வச்சு ஏறணும்பாங்க. என்ன பர்பஸ்க்காக போறோமோ அந்த பக்கமும் சரம் மாத்திக்கிட்டு நம்ம செய்யணும். அதை இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன சரம் ஓடுது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு, உங்க வீட்டோட நிலவாசப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த மெயின் டோர், எல்லாருமே இப்ப என்ன பண்ணுங்க, எதிர்த்து வெளில போயிடுங்க. அந்த மெயின் முழுக்க கேட்டுட்டு வெளில போயிடுங்க, மொபைல் இங்க வச்சுட்டு கூட போயிடுங்க. மெயின் டோரை என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி வெளில போயிடுங்க. வெளியில போயிட்டு ஒரு 2-3 ஸ்டெப் வெளில போயிட்டு திரும்பி உள்ள வாங்க. திரும்பி உள்ள வரும்போது உங்களுக்கு வலது கால் அந்த நிலவாசப்படியை கிராஸ் பண்ணுதா இல்ல இடது கால் கிராஸ் பண்ணுதான்னு பார்த்துட்டு வாங்க. புரியுதுங்களா? வலது கால் come inside with வலது கால் means வலது சரம். எஸ். நீங்க நிலவாசப்படியை தாண்டறது, ஐ மீன் உள்ளுக்குள்ள வர்றது, வெளியில போறது கிடையாது, உள்ளுக்குள்ள, வெளியில இருந்து உள்ள வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன சரம் ஓடுதோ அந்த கால் தான் முன்னாடி எடுத்து வைப்பீங்க. நிலவாசப்படி தாண்டும், இயற்கையா நடக்கும் அது.
ஸோ அப்ப நம்ம அதை வந்து ரைட்டுக்கு சேஞ்ச் பண்ணி தான் என்டர் பண்ணணுங்களா? அப்படி கிடையாது. நீங்க தானா நடப்பீங்க. இப்ப நீங்க வெளியில போயிட்டீங்க. இப்ப வெளியில இருந்து வரீங்க. டோர் ஓபன் பண்றீங்க. நிலவாசப்படி தாண்டுறீங்க. தானா லிஃப்ட்டுக்கு முன்னாடி வருதுன்னா உங்களுக்கு லெஃப்ட் பிரேக் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். தானா ரைட் லெக் முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரைட் பிரேக் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது பிரசன்னம் பார்க்கறது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு மருத்துவ முறைக்காக வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த காலத்து மருத்துவர்களுக்கெல்லாம் சரம் தெரியும். சரிங்களா? உங்களை பார்த்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எந்த கால் எடுத்து உள்ள வச்சிருவீங்கன்னு பார்ப்பாங்க. ரைட் லெக் எடுத்து வச்சு வந்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். லெஃப்ட் லெக் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா மனசால வந்த ப்ராப்ளத்துக்கு உடல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒரு மருத்துவரை போய் பார்க்க போறீங்க, அது நமக்கே தெரியாம நடக்கும். நம்ம நேரம் அப்படியே கேஷுவலா நடந்து போவோம், அப்படி எடுத்து காலை வைப்போம். அந்த அந்த சரம் தெரிஞ்ச மருத்துவர் கண்டுபிடிச்சிருவாரு, இவங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட உடம்பு ப்ராப்ளம். லெஃப்ட் லெக் எடுத்து வச்சு மனசு சம்பந்தப்பட்ட உடம்பு ப்ராப்ளம், சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். அந்த காலத்துல கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டி, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சரம் இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அகம்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த பாடிஸ். அக்குபஞ்சர்ல அது இருக்கும். சென்சர் ஆர்கன் சொல்லுவாங்க. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க மருத்துவர். இவங்களுக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, காது செவந்து போயிருக்கு, காது கொஞ்சம் மாறி இருக்கு, காதுல அரிப்பு இருக்கு, காது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பேஷண்ட். அப்ப காதுல எதுவும் இருக்கு, காது சம்பந்தப்பட்டது கிட்னி, கண்ணு சம்பந்தப்பட்டது லிவர். கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன வேணாலும் கதை சொல்லிக்கோங்க, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம், எல்லா கதையும் சொல்லி முடிப்பீங்க. சொல்லி முடிச்ச பிறகு அவங்களுக்கு தெரியும் நீங்க எந்த காலத்தில் உள்ள வச்சீங்க. மனசு சம்பந்தப்பட்ட உடல் ப்ராப்ளம் வந்து தனி மருந்து, உடம்பு சம்பந்தப்பட்ட உடம்பு ப்ராப்ளம் தனி மருந்து. இது நீங்க சொல்லுவீங்க, எனக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு, இச்சிங்கா இருக்குங்க அப்படின்னு எல்லா கதையும் சொல்லுவீங்க. கிட்னிக்கும் ஸ்கின்னுக்கும் சம்மந்தம் இருக்கு. சரிங்களா? அப்ப இவங்க ஸ்கின்னுக்கான மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்கின்னுக்கான மருந்துக்கு பதில் கிட்னிக்கான மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா கிட்னி அங்க சரியாச்சுன்னா ஸ்கின் சரியாயிடும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க சரி பண்ண வேண்டியது ஸ்கின்னை மட்டும் இல்லை. ஸ்கின்னுக்கு நீங்க வந்து கிரீம்லாம் தடவுறீங்க, என்ன தடவினாலும் ஒன்று டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும், 2 கிட்னி பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா உடம்புக்குள்ள இப்ப நம்ம நிறைய சாப்பிட்றோம், டெய்லி சாப்பிட்றோம், அது வெஜ் சாப்பிட்றோமோ நான்வெஜ் சாப்பிட்றோமோ கணக்கு கிடையாது. இப்ப இருக்கிற உணவுக்கு எல்லா ஃபுட்டுமே கெமிக்கலோட தான் இருக்கு. அது இப்ப நிறைய ஹோட்டல்ல வேற வாங்கி சாப்பிட்றோம். ஹோட்டல்ல இன்னும் சூப்பர் அது. சரிங்களா? இப்ப நிறைய சாப்பிட்றோம், சாப்பிட சாப்பிட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா கழிவுகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி மோஷன் போறோம், யூரின் போறோம், எல்லாமே போனாலும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல சின்ன சின்ன கழிவுகள் சேர்ந்துகிட்டே இருக்கும், ஸ்டமக்ல சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த கழிவுகள் என்ன ஆகும்னா ரத்தத்துல வந்துகிட்டே இருக்கும். இந்த கழிவுகள் எப்படியே வெளியில போய் ஆகணும். ஏன்னா எக்ஸஸா கொடுக்குற கழிவுகள், இது எப்படியும் வெளியில போய் ஆகணும். நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் வெளியில போறதுக்கு. சரிங்களா? இப்ப அது என்ன ஆகும்னா ரத்தத்திலே கலந்துரும் சின்ன சின்ன கழிவுகள். அந்த கழிவுகள் என்ன ஆகும்னா ரத்தத்துல கலந்து ஸ்கின் வழியா வெளில போக ஆரம்பிக்கும். அப்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா மாறிடும், ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும், ஸ்கின் இச்சிங் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை தவிர ஸ்கின்னு சுவாசிக்கும். சரிங்களா? அப்ப ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் எங்கன்னா நீர்க்கழிவுகள், முக்கியமா நீர்க்கழிவுகள் வந்து ஸ்கின் வழியா வெளில போகும். அதனாலதான் வேர்க்கிறது. அதுக்குன்னு இயற்கையா சிலருக்கு வேர்க்கிறது ரொம்ப நல்லது, அது உடம்போட தன்மை. அப்படி வேர்க்கிறது தப்பு கிடையாது. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குளிர்காலத்துல நல்லா குளிச்சுட்டு வந்து ஃபேனுக்கு நின்று வச்சுக்கோங்களேன், சும்மா நின்னாலே போதும், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாலே அது வெயில் காலத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. குளிச்சுட்டு இருக்கும்போதே வேர்க்கும், குளிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மாதிரி தான். அது இயற்கையாக இருக்கக்கூடிய உடல்வாகு, அது எதுவும் பண்ண முடியாது.
சரிங்களா? இப்ப சிலருக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவா ஸ்கின் இருக்குன்னா கழிவை வெளியேற்ற வேண்டும். பேதி மாத்திரை சாப்பிட்டு கழிவை வெளியேற்றலாம். இன்னொன்னு, அது பேர் என்ன சொல்லுவாங்க, எனிமா கேன் யூஸ் பண்ணி லார்ஜ் இன்டெஸ்டைனை கிளீன் பண்ணலாம். கிட்னிக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். கிட்னி பாயிண்ட் எங்க இருக்கு தெரியுங்களா? அக்குபஞ்சர் ரிஃப்ளெக்ஸாலஜில கிட்னி பாயிண்ட் வந்து கையில இருக்கு. கிட்னி பாயிண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜில கையில இருக்கு. கையில புறங்கைன்னு சொல்லுவாங்க, பின் கை இருக்கு பாத்தீங்களா, அங்க பாயிண்ட் இருக்கு. அதுக்கு நீங்க ப்ரெஷர் கொடுக்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகும். கிட்னில ப்ரெஷர் எனர்ஜி ஆக கிட்னி சரியாக ஸ்கின் ப்ராப்ளம் சரியாக ஆரம்பிக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ அப்ப நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம சரமுக்கும் சம்பந்தம் இருக்கு. உடல் ரொம்ப கெட்டு போகுதுன்னா சரம் மாறி இருக்கும். அதே மாதிரி சரம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறணுமா? இப்ப காலையில் என்ன, இன்னைக்கு புதன்கிழமையா, காலையில் இன்னைக்கு என்ன கிழமை, புதன்கிழமை தான் கரெக்ட். காலையில் என்ன சரம் இருக்கணும், 6 to 8 இடது சரம் இருக்கணும். இப்ப எல்லாருக்கும் இடது சரம் இருக்குன்னு செக் பண்ணுங்க. எஸ், இடது சரம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. வலது சரம் இருக்கு. நைட்டு லேட்டா தூங்கினா அப்படிதான் இருக்கும். யாருக்கெல்லாம் இப்ப வலது சரம் இருக்கோ, உங்க ஊர்ல உங்க கண்ட்ரில மணி 6 ஆயிடுச்சு அப்படின்னா வலது சரமுக்கு இடத்துக்கு மாத்திக்கோங்க. இல்லைன்னா தானா மாறிடும். 6 மணிக்கு தானா மாறும். சூரிய உதயம் வரும்போது தானா மாறும். அப்ப செல்ஃப் பிரசன்னம் பார்ப்பதுங்கிறது நம்ம ஒரு விஷயம் செய்யலாமா வேணாமானா என்னென்ன விஷயம் கவனிக்கணும்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சரம் கவனிக்கணும். சரிங்களா? செகண்ட் கிழமை கவனிக்கணும். 3வது ஹோரை கவனிக்கணும். இந்த 3 விஷயமும் கவனிக்கணும். அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் சரம் வச்சு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க உங்ககிட்ட இப்ப மத்தவங்களுக்கு சரம் பார்க்கலாமா, மத்தவங்களுக்கு பிரசனம் பார்க்கலாம். இப்ப செல்ஃப் பிரசனம்ல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இப்ப அடுத்த மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு போயிடலாம். ஜி, நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சரம் பார்க்க மூக்குகிட்ட நம்ம கை வைக்கிறோம். அப்படி இல்லாம எப்படி பார்க்கலாம் ஜி? நீங்க இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, மூச்சு மெதுவா உள்ள இழுங்க, மெதுவா வெளில விடுங்க. எந்த பக்கம் உங்க மூச்சு காத்து போகுதுன்னு கவனிங்க. எஸ், நீங்க கையில வச்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. 2-3 விஷயம். ஒண்ணு, ஒரு பக்கம் மூச்சு காத்து சூடா இருக்கும், எந்த பக்கம் சூடா இருக்குன்னு கவனிக்கலாம். இன்னொன்னு, எந்த பக்கம் மூச்சு காத்து வெளில வேகமா போகுதுன்னு, அதாவது நார்மல் பிரீத் ஃப்ரீ ஃப்ளோ எங்க இருக்குன்னு கவனிக்கலாம். இது கவனிச்சாலே நீங்க வந்து எந்த சரம் போகுதுன்னு கவனிச்சிடலாம். சரி, இப்ப மத்தவங்களுக்கு பிரசனம் பார்ப்பது எப்படி அப்படின்னா இதே கண்டிஷன் தான். என்னென்ன கண்டிஷன்? நமக்கு சரம் என்ன போகுதுன்னு கவனிக்கணும், அவங்க சரம் என்ன போகுதுன்னு கவனிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு என்ன சரம் போகுது, 1. 2வது எந்த கிழமை, அடுத்த எந்த ஹோரை. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு எந்த பக்கம் அவங்க இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வலது சரம் போயிட்டு இருக்கு, சரிங்களா? இப்ப நீங்க வரீங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா இருக்குங்க அப்படின்றீங்க. இன்னைக்கு என்ன கிழமை, புதன்கிழமை. இப்ப புதன் ஹோரை, இந்தியால புதன் ஹோரை. ஓகே, புதன்கிழமை கல்யாணத்தை பத்தி பேசலாமா? பேசலாம். புதன் ஹோரையில பேசலாமா? தாராளமா பேசலாம். எனக்கு வலது சரம் போகுது, எனக்கு இடது பக்கமா நீங்க உட்காந்துருக்கீங்க.
இப்ப கல்யாணத்துக்கு வலது சரம் ஓகேவான்னு கேட்டா கிடையாது. கல்யாணத்துக்கு இடது சரம். எனக்கு எந்த பக்கம் சரம் இல்லையோ அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, அது மரண நாடி. இடது பக்கம் கரெக்ட், ஆனா எனக்கு இப்ப இடது பக்கம் சரம் இல்லை. அப்ப எனக்கு வலது சரம் போகும்போது கேக்குறீங்க மரண நாடியில உட்காந்துருக்கீங்க, இங்க 50-50 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் 50-50 அப்படின்னா சரம் சரியில்லை, ஆனா கிழமையும் முறையும் ஓகே. இதே பொண்ணு பார்க்க போலாமான்னு கேக்குறீங்க, உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போலாமான்னு கேக்குறீங்க. நீங்க வலது பக்கம் உட்காந்துருக்கீங்க, இடது பக்கம் உட்காந்துருக்கீங்க, எனக்கு இடது சரமே போகுது, புதன்கிழமை காலையில் 100% ஓகே. எனக்கு எந்த பக்கம் சரம் ஓடுதோ இடது சரம் ஓடுது. கல்யாணத்தை பத்தி பேசலாமா? இடது சரம் தாராளமா பேசலாம். சரி, எந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க? உயிர் நாடியிலே உட்காந்துருக்கீங்க, இடது பக்கமே உட்காந்துருக்கீங்க. அப்ப நம்ம எந்த டைரக்ஷனா கிழக்கு திசை அந்த டைரக்ஷன் கிடையாது. நமக்கு எந்த சரம் போகுதோ அந்த சரம் பக்கமா இருந்தாங்கன்னா அவங்க உயிர் நாடி பக்கம் இருக்காங்கன்னு அர்த்தம். நமக்கு சரம் ஆப்போசிட்ல இருந்தாங்கன்னா வலது நாடி பக்கம் இருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது மரண நாடியில இருக்காங்கன்னு அர்த்தம். இது புரியுதுங்களா? ஜி அப்ப அவங்க மிடில்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இது முக்கியமான விஷயம். நேருக்கு நேர் எங்கேயும் உட்காரக்கூடாது, யாரையும் நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. எஸ், அங்க கூட ஆமான்னு சொல்றாங்க பாருங்க, நந்திய பகவான். யாருக்கிட்டையுமே எப்பயுமே நேருக்கு நேர் பேசக்கூடாது. ஒரு சின்ன டர்ன் அந்த மாதிரி சைடுல போலாம், பட் அடுத்தவங்க வந்து பேசும்போது அந்த மாதிரி சொல்ல முடியுமா ஜி? மேல நின்னா லைட்டா நீங்க திரும்பிக்கோங்க. ஜி அந்த இன்னொரு நாடி சொன்னீங்கல்ல 50%, அது என்ன பேரு ஜி? ஒண்ணு வந்து உயிர் நாடி, இன்னொன்னு மரண நாடி. வீடியோ ஆன் பண்ணலாமா? எப்படி அந்த சரம் எப்படி நம்ம திரும்புறதுன்னு சொல்லி தரேன். எஸ், நீங்க நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா வீடியோவை? ஆமா குருஜி, வீடியோ திறக்க முடியல. எஸ், இப்ப தெரியறனா? இல்ல குருஜி, எங்களோட வீடியோ திறக்க முடியல. எங்களுதுமே திறக்க முடியல ஜி. நீங்க தெரியுறீங்க, எங்களுது திறக்க முடியல ஜி. எல்லாமே டிசேபிள் ஆயிருக்கு சார். ஓகே, உங்களுக்கு எனேபிள் பண்ணிடலாமா? எஸ், இப்ப நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், சரிங்களா? இப்ப நான் இப்படி உட்கார்ந்து இருக்கேன், நேரா ஒருத்தவங்க வந்து நின்று பேசுறாங்க, ஸ்ட்ரெயிட்டா நேரா வந்து ஒருத்தவங்க நின்று பேசுறாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கீங்க, லைட்டா இப்படி திரும்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லைட்டா இப்படி திரும்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது இடது பக்கம். இப்படி திரும்பணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வலது பக்கம். ஓகேங்களா? இப்ப யாராவது நம்ம நேரா நின்று பேசுறாங்க அப்படின்னா
இப்படி எடுத்துக்கலாமா? நீங்க வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணும்போது ரைட் சரவுண்ட் வச்சுக்கலாங்களா? இது ஸ்ட்ரைட்டா இருக்குங்க. சரிங்களா? லைட்டா இப்படி திரும்பினா எனக்கு இடது பக்கம். இப்படி நேரா வந்து நின்றுட்டாங்க. நான் இப்படி திரும்பிக்கிட்டேன். எனக்கு லெஃப்ட் சைடுல நிக்கிறாங்க. இப்படி திரும்பினா எனக்கு ரைட் சைடுல நிக்கிறாங்க. உங்க ஷோல்டரை ஃபேஸ் பண்ற மாதிரி வரத வச்சு சொல்றீங்க. ஷோல்டர் நான் இது வரும். புரியுதுங்களா? எனக்கு இப்ப ரைட் பிரீத் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் நின்றுட்டு இருக்கேன், நீங்க வந்து நிக்கிறீங்க, நான் இப்படி திரும்பிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரைட் பிரீத். ரைட்ல நிக்கிறீங்க, இப்படி திரும்பிக்கிட்டேன் லெஃப்ட் பிரீத். சில சேர்ல வந்து இப்படியே ஆடிக்கிட்டே உட்காந்து அந்த மாதிரி ஆடக்கூடாது, ஆடிக்கிட்டே பேசக்கூடாது. ஏன்னா இப்ப நேரா உட்காந்துருக்கீங்க, இப்படி பண்ணா எனக்கு ரைட் பிரீத், இப்படி திரும்ப லெஃப்ட் பிரீத், இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் குழம்புங்க நானும் குழம்புறேன். சரிங்களா? இதுல இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன், மோஸ்ட்லி பயன்படுத்தாதீங்க. தீமுக்கு சொல்லி தரலாமா வேணாம்னு யோசிக்கிறேன். சொல்லித்தாங்க குருஜி. சரி, இப்ப நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க, நீங்க சொல்றது பொய்யா உண்மைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்ம சாரம் வச்சே கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க நம்ம ஃப்ரீயா ஃப்ளோ பழகவே முடியாது மற்றவங்க கிட்ட. சரிங்களா? அதனால நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட பேசுறாங்க, இப்போ எப்படி சொல்லலாமா? இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது எனக்கு வலது பக்கம் வந்து உட்காந்து இருக்காங்க, எனக்கு வலது சரம் போயிட்டு இருக்கு. வலது சரம் போகும்போது வலது பக்கம் உட்காந்து பேசுறாங்கன்னா உயிர் நாட்டு பக்கம் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். இது இடது பக்கம் உட்காந்துருக்காங்க, இடது சரம் போனா இந்த பக்கம் உட்காந்து எனக்கு இடது சரம் போயிட்டு இருக்குன்னா அவங்க என்னோட உயிர் நாடி பக்கம் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு இடது சரம் போகுது, ஆனா உட்காந்துருக்கு வலது பக்கம் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க வந்து மரண நாடியில் இருக்காங்கன்னு அர்த்தம். தெளிவா குழப்பியாச்சுங்களா? எஸ், தெளிவா குழப்பியாச்சு. இதுதான் வேணும் நமக்கு. இதுலயுமே தெளிவு வேணும், குழப்பத்திலயும் தெளிவு வேணும். குழப்பத்திலே குழப்பிட்டோமோ இல்லையுமே தெரியாம இருக்கக்கூடாது. எஸ், ஒன்ஸ் அகைன் வந்து அதே குழப்பத்தை சொல்லணுமா? சரி, இப்ப நான் இப்படி உட்காந்துருக்கேன், எனக்கு வலது சரம் போயிட்டு இருக்கு, நீங்க வரீங்க வலது பக்கம் உட்காருவீங்க அப்படின்னா எனக்கு வலது சரம் வலது பக்கம் வருவீங்க, உயர் நாடி பக்கம் உட்காந்துருக்கீங்க. இப்ப எனக்கு இடது சரம் போயிட்டு இருக்கு, நீங்க இடது பக்கம் வந்து உட்காருறீங்க, எனக்கு உயிர் நாடி பக்கம் உட்காந்துருக்கீங்க. இது கிளியரா? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை காலையில வந்து என்ன பண்றீங்க? பையனுக்கு பொண்ணு பார்க்கலாமான்னு கேக்குறீங்க. பையனுக்கு பொண்ணா இப்பவே வரும்னு கேக்குறீங்க. பார்ப்போமே. சரிங்களா? அப்ப என்ன பண்றீங்க? புதன்கிழமை ஓகே, புதன் முறை அதுவும் ஓகே. இப்ப இந்தியாவில புதன் முறை தான் கரெக்ட், வெளிச்சம்லாம் வந்துருச்சு, அதுவும் ஓகே. கல்யாணம் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இடது சரம் அது ஓகே, எனக்கு இடது சரம் போயிட்டு இருக்கு, நீங்க இடது பக்கமா வந்து நிக்கிறீங்க, 100% ஓகே. பொண்ணு பாருங்க, கல்யாணம் சூப்பர் நல்லபடியா நடக்கும் சொல்லிடலாம். மாஸ்டர் இப்போ ஹோரை வந்து இப்போ சனி ஓரை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ 50% தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் மாஸ்டர். என்னங்க? இப்போ ஹோரை வந்து பார்க்கும்போது இப்போ வந்து சரம் சரியா இருக்கு, அதுக்கப்புறம் கிழமையும் சரியா இருக்கு, ஆனா ஹோரை சரியில்லை அப்படின்னா ஓகே. இப்ப ஹோரை எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டா, புதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? புதன் இது புதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? சுக்கிரன், சனி, சூரியன். சுக்கிரன், சனி, புதன், சுக்கிரன், சனி 3 பேர் டீம் பில இருக்காங்களா? டீம் ஏல யார் ஃப்ரெண்ட்? சூரியன். சூரியன்.
அப்ப சூரியன், புதன், சுக்கிரன், சனி. கல்யாணத்தை பத்தி பேசுறாங்கன்னா புதன் ஹோரை ஓகே, சுக்கிர ஹோரை ஓகே. சனி ஹோரையில வந்து நிக்கிறாங்க, இல்ல சூரிய ஹோரையில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா சூரிய ஹோரை கூட யோசிக்கலாம், பட் ஆனா சூரிய ஹோரை வேண்டாம். சூரிய ஹோரை சனி ஹோரை எடுத்துருங்க. புதன் ஹோரை சுக்கிர ஹோரை இருந்தா தாராளமா பேசலாம். இப்ப ஒரு பாயிண்ட் 25% கொடுத்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சரம். சரம்க்கு 25%, கிழமைக்கு 25%, ஹோரைக்கு 25%. எந்த பக்கம் அவங்க இருக்காங்களோ அதுக்கு 25%. இப்போ புதன்கிழமை காலையில வரீங்க, 25% ஓகே, டன். புதன்கிழமை பொண்ணு பார்க்கறத பத்தி கல்யாணத்தை பத்தி பேசலாம், 25% டன். சரி, அடுத்தது எனக்கு எந்த சரம் இருக்கு, கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, இடது சரம் இருக்கு, அதுவும் 25% ஓகே. சரி, புதன்கிழமை ஓகே, எனக்கு சரம் இடது பக்கம் இருக்கு ஓகே. புதன் ஹோரையில வரீங்க 75% ஓகே, அதுவும் 25% ஓகே. இப்ப எனக்கு இடது பக்கமே நீங்க வந்தீங்கன்னா சேம் உயிர் நாட்டி பக்கம் இருக்கீங்க, அந்த 25% ஓகே, 100% ஓகே, டன். இதே இந்த பக்கம் வரீங்க, வலது பக்கம் நிக்கிறீங்கன்னா 25% மைனஸ். அப்ப 75% ஓகே, 25%. இப்ப 75% ஓகேன்னா ஓகே தான், சில முயற்சிகள் செய்யணும். அப்ப பரிகாரம் சொல்லிடலாம். உங்களுக்கு 2 விதமான பரிகாரம் சொல்லலாம். ஒண்ணு, கல்யாணத்துக்கான விஷயமாக இருந்தால் அவங்கள வந்து அந்த கல்யாணத்துக்கு அந்த கோயில் போயிட்டு வாங்க, அதுக்கு என்ன பரிகாரம் அப்ப தோணும் நமக்கு, அது சொல்லலாம். இதே பஞ்சபட்சி தெரிஞ்சவங்களாக இருந்தால் பட்சி மந்திரத்தை சொல்லிடலாம். இப்ப சரம் கிளாஸ்ல பட்சியை கொண்டு வரலைங்க, ரெண்டுமே தெரிஞ்சிருந்தா பட்சி மந்திரம் சொல்லி கொடுத்துடலாம். அவங்க பட்சி மந்திரம், யார் பட்சி மந்திரம்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. யார் பட்சி மந்திரம்னா நம்ம பட்சி மந்திரம் கிடையாது, அவங்க பட்சி மந்திரம் கிடையாது. அவங்க எந்த கேள்வி கேட்டாங்களோ அதற்கான பட்சி மந்திரம். இப்ப நம்ம SPT படிக்கிறதுனால பட்சியும் சேர்த்துதான் படிக்க போறோம், அதனால இப்பயே சொல்லிடுறேன். இப்ப எந்த பட்சி மந்திரம் அப்படின்னா, இப்ப வந்து கேள்வி கேட்கறாங்க, ஆக்சுவலா வந்து என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எந்த வார்த்தையில ஆரம்பிச்சாங்க அவங்க? ஆக்சுவலான்ற வார்த்தையில ஆரம்பிச்சாங்க. வல்லூர் பட்சிக்கான மந்திரம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. நம சிவய எனம சிவ வய நமசி சிவய நம மசிவயன. அது எவ்வளவு நேரம், எத்தனை முறை சொல்லணும்? எவ்வளவு நேரம்? சார் கரகரன்னு கேக்குது. இப்ப எவ்வளவு நேரம் நம்ம எத்தனை தடவை அந்த மந்திரம் சொல்லணும்னு கேக்குறீங்களா? ஓகே, எத்தனை தடவை அந்த மந்திரம் சொன்னா அப்ப நமக்கு தோணும் மினிமம் 9 டைம் சொல்லணும். டெய்லி சொல்லணும். டெய்லி அவங்க சொல்ல அந்த நிலை மாறும். இப்ப யார் சொல்லணும்? இப்ப அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்காக கேட்கறாங்க அப்படின்னா யார் மந்திரம் சொல்லணும்னா நம்ம கிட்ட கேட்டவங்க மந்திரம் சொல்லணும். ஜி, நார்மலா நீங்க சொன்னீங்கல்ல, அம்மா வந்து பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, அவங்கவுங்க சொல்லணும். நீங்க இந்த இடத்துல அப்பா வந்து சொல்லணுங்கிறீங்க. அப்பா தானே வந்து கேக்குறாங்க. அப்பானா அப்பா இல்ல, யார் வந்து நம்ம கிட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், பையனை கல்யாணம் பண்ணலாம் யார் கேட்கறாங்களோ அவங்க மந்திரம் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் கேட்கறாங்க நம்ம கிட்ட. இப்ப பொண்ணுக்காக தான் மந்திரம் சொல்றது இல்ல, பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்காக அவங்க மந்திரம் சொல்றாங்க. இதே அப்பாவும் பொண்ணு 2 பேருமே வந்திருக்காங்க, அப்பா பொண்ணு அம்மா தம்பி எல்லாமே வந்திருக்காங்க, 4 பேர் 5 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேள்வி யார் கேட்கறாங்கன்றது முதல்ல பார்க்கணும். இப்ப அம்மா கேட்கறாங்களா, இல்ல பொண்ணே கேட்கறாங்களா, இல்ல பையனே கேட்கறாங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சார், எனக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இப்ப எந்த வார்த்தையில ஆரம்பிச்சாங்க? சூப்பர், கரெக்ட். கொஞ்சம். ஓ, அப்ப எந்த மந்திரம்? ஓ. ஓன என்ன பட்சி? மயில் பட்சி. மயில், எஸ்.
மாயில் பட்சிக்கான மந்திரம் சொல்லுங்க பார்ப்போம். மாயில் யனம சிவ யனம சிவ வயனமசி வயனமசி. சிவய நம மசிவயன நமச்சி. கரெக்ட். சிவய நம மசிவயன நம சிவய. இது மயில் பட்சிக்கான மந்திரம். யாரு இப்ப அந்த பையனை கேட்டாரு, இந்தாப்பா டெய்லி 9 டைம் சொல்லிட்டோப்பா. ஒரு எத்தனை நாள் அப்ப இன்ட்யூஷன் நமக்கு தோணும். ஒரு வாரம் சொல்லு, 7 நாள் சொல்லு, 9 நாள் சொல்லு, 14 நாள் சொல்லு, அந்த மாதிரி தோணும். சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு 14 நாள் சொல்லி முடிச்ச பிறகு திரும்பி வாப்பா. அவர் என்ன பண்ணாரு, தினமும் சொல்லிட்டு வராரு. வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கரெக்டா செட் ஆயிருக்கு. ஒரு புதன்கிழமை வராரு, புதன் ஹோரையில வராரு, நமக்கு இடது சாரம் போயிட்டு இருக்கு, இடது பக்கமே உட்காந்துருக்காரு. ஓகே, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். எனர்ஜி லெவல் மாறிவிடும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிரச்சனை பார்த்து சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே நெகட்டிவா பேசவே கூடாது. இப்போ ஒரு பிசினஸ்க்காக வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை மணிக்கு வந்து கேட்கிறாரு, அவருக்கு தெரியாது சனிக்கிழமை பிசினஸ் பத்தி பேசலாமா, புதுசா ஸ்டார்ட் பண்றது வேண்டாம். அதுவும் சனி ஓரில் வந்து உட்காடுறாரு. எனக்கு இடது சாரம் போயிட்டு இருக்கு, வலது பக்கம் வந்து உட்காடுறாரு. 4மே அவுட்டு, 100% அவுட்டாங்க. இப்ப அவர்கிட்ட பிசினஸ் அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது சார்னு சொல்லக்கூடாது. பிசினஸ் உங்களுக்கு சூப்பர் ஐடியா சார், நல்ல ஐடியா சொல்லியிருக்கீங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க. அதாவது 100% அவுட்டாங்க. அங்க எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த பிசினஸ் அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா 100% அவுட்டு. அவருக்கான மந்திரம் எழுதி கொடுத்துட்டு இந்த மந்திரம் சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, இல்லை 9 நாள் முடிச்சு 10ஆம் நாள் வாங்க. காலையில தான் சொல்லணும். ஒரு 17 27 தடவை சொல்றீங்க, சொல்லிட்டு வாங்க அப்படின்னா அவருக்கு அந்த மந்திரம், அந்த பிசினஸ் அவருக்கு செட்டே ஆகாது. பார்த்தீங்களா, அவருக்கு என்ன நடக்கும்னா மந்திரம் சொல்லவே மாட்டாரு. ஏன்னா சொன்னதுனா அங்கே எனர்ஜி லெவல் மாதிரி அந்த பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவர் சொல்லவே மாட்டாருங்க. 10 நாள் கழிச்சு நம்மகிட்ட வருவாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி மந்திரம் சொல்லவே முடியலங்க, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுங்கன்னா அவருக்கு அந்த பிசினஸ் ஐடியா மாறிவிடும். நல்ல வேலை சார், அந்த பிசினஸ் பண்ணலான் இருந்தேன், எனக்கு இப்போ அந்த ஆள் இது சரியில்லைன்ட்டாங்க, அதனால மாத்திட்டேன் சார் ஐடியாவை அப்படின்னு அவரே சொல்லுவாரு. சரிங்களா? ஸோ பிரசன்னம் பார்ப்பது நமக்கு பார்க்கறதும் சரி, மற்றவங்களுக்கு பார்க்கறதும் சரி, கொஞ்சம் நுணுக்கமா கவனிக்கணும். அதுவும் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பிரசன்னம் பார்க்கறதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க எந்த கேள்வி கேட்கறாங்கன்னு ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் வார்த்தையை கவனிக்கணும். இப்போ நம்ம கிட்ட வருவாங்க, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, எல்லா கேள்வியும் கேட்டுட்டு அப்படியே ஃப்ளோலியே கேட்பாங்க. அவங்கள பார்க்க வந்தது காரணமே அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்ல மாட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடலாம் சொல்லி எல்லாம் பேசிடலாம், கதெல்லாம் பேசி முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க அந்த கேள்வி எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு. நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. எந்த வார்த்தையில ஆரம்பிச்சாங்க? நான்ற வார்த்தையில ஆரம்பிச்சாங்க. அதனால மோஸ்ட்லி அந்த மாதிரி கேள்வி கேட்கறதா இருந்தா முதல்ல என்ன சொல்லணும், வந்த வேலையை முதல்ல பாருங்க, என்ன விஷயம் முதல்ல சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம அந்த வார்த்தையை கையை எடுத்துடலாம், இதுல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஸோ பிரசன்னம் பத்தி இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பிரசன்னம் பத்தி கத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இன்னைக்கு இந்த வருஷத்தோட டிசம்பர் 31 கடைசி நாள். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக நிச்சயமா இருந்துச்சு, அவ்வளவுதான். எப்படிலாம் கேள்வியெல்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்த மாசம், சார் நாளைக்கு அடுத்த மாசம் மட்டும் இல்ல, அடுத்த வருஷமும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வருஷத்துல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன நடக்க போகிறது என்றால், MMM அப்படின்னு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது 6 மாச பயிற்சி வகுப்பு. சரிங்களா? மிராக்கிள் மணி மேனிஃபெஸ்டேஷனா? சரிங்களா? கோர்ஸ் பேரை கூட தெரியாம இருக்கீங்க நீங்க. வாங்க,
அதுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபைன் உங்களுக்கு. சரி, அந்த கிளாஸ் வந்து 6 மந்த் கோர்ஸா ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஜாயின் பண்ணுங்க. 9ஆம் தேதியில இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2026 மிகவும் சிறப்பாக தான் இருக்கிறது ஆரம்பமே. ஏன்னா ஜனவரிலே அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பிளான் பண்ணது வேற இன்னொரு நாள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் ஜனவரிலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. வாழ்க்கையில செம்ம சிறப்பான உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வேற என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு? ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம். ஒரு சிலர் கேட்டாங்க, மணி மிராக்கிள் பேரை வச்சுட்டு உடம்பு பத்தி பேசுறீங்க அப்படின்னாங்க. சரி, உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்குது, 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, உடம்பு சரியில்லை, அப்படியே டயர்டா உட்காந்துருக்கீங்க, ஒண்ணுமே முடியல, என்ன பண்ணுவீங்க? அந்த 10 கோடியை வச்சுக்கிட்டு மனசை பத்தி, மனசு தெளிவா இருந்தாலும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம், எங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ அப்போ உடம்பு, மனசு, ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருந்தால் தான் அந்த முழு வாழ்க்கையை அடைய முடியும். அதனால முழு வாழ்க்கை அடைவதற்கான பயிற்சி தான் அது. ஜாயின் பண்ணுறேங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க நிறைய பேர், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுறேங்க. நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாமா? 1ஆம் தேதி காலையில்? அட நைட்டு நாங்கள் பப்புக்கு போகணும், பார்ட்டி வைக்கணும். காலையில் எழுந்திரிச்சு நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம கிளாஸ் நாளைக்கு லீவ் விட்டுக்கலாம். நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிங்க. நாளைக்காவது குளிங்க. எஸ், தலைக்கு குளிச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. என்ன புது ட்ரெஸ்ஸா? எஸ், போய் வாங்கிட்டு வந்துருங்க. இன்னைக்கு போய் கடைக்கு போய் நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கியே ஆகணும் இன்னைக்கு. ஓகே, எஸ், புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. புது ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியாக கோயில் போயிட்டு வாங்க, சாமி கும்பிடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் ஆசீர்வாதம் வாங்குங்க, அப்பா அம்மா இருந்தால் ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களும் தெரிய மாட்டேங்குது. ஹாய், ஹவ் ஆர் யூ யார் அப்படின்னு அப்படிதான் இருக்காங்க. கை கொடுக்குறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க, இதான் பண்ணுறாங்க குழந்தைங்க. ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. நாளைக்கு முக்கியமாக என்ன பண்ணுங்க, உங்கள் 2026க்கு பிளான் பண்ண ஆரம்பிங்க. இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, என்ன அச்சீவ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணால் நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் இன்னும் டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ மூச்சு காத்து, மூச்சு பயிற்சி செய்யணும், மெடிடேஷன் பண்ணணும், சூட்சமத்தை பார்க்கறது, சில விஷயங்கள் செய்யணும். நம்ம ஏற்கனவே ரேக்கியெல்லாம் படிச்சுட்டு இருக்கோமா, குறியீடுகள் பார்க்கணும், சிம்பிள்ஸ், சைக்கோ சிம்பாலஜி படிச்சுட்டு இருக்கோம், அதில் குறியீடுகள். இந்த மாதிரி உங்கள் லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்கள் ஜாப் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்கள் ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படியே உட்காந்து எழுதுங்க. யோசிச்சு எழுதுங்க. டிவிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டிவியில் அந்த ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக எழுதுங்க. உங்கள் லைஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன, அதாவது ரெசல்யூஷன் மட்டும் எடுத்துடாதீங்க, சரிங்களா? இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. இயர்லி பிளான் ஒன்று போடுங்க. அப்போ 2027 தானே, அப்போ டிசம்பர் 31, 2026 டிசம்பர் 31 அன்னைக்கு என்னோட பொருளாதார நிலை எப்படி இருக்கணும், என் அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், லிக்விட் கேஷ் எவ்வளோ இருக்கணும், என்னோட ஹெல்த் எப்படி இருக்கணும், இன்றைய விட நான் இன்னும் அழகா இருக்கணும், இன்றைய விட நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கணும், இன்றைய விட நான் இன்னும் இளமையா இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி என்னெல்லாம் வேணும்ன்றது நீங்க எழுதுங்க. ஜஸ்ட் பிளான் இட். அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதுக்கும் பிளான் பண்ணுங்க. இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கோயில் போயிட்டு வாங்க. மோஸ்ட்லி என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன் டைம், ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து கோயில் போகாதீங்கன்னு சொல்லுவேன். குருஜி, சொல்லுங்க. சாமான் அந்த போலீஸ் நம்ம லாட்டெக்ஸ் இல்லாம அந்த மாதிரி பிடிக்கிறாங்களே, அங்க போய் காசு கட்டும் போது எந்த சரம் இருக்கணும் குருஜி? காசு கட்டும் போது எந்த சாரம் இருக்கணுமா? ஃபைன் கட்டுறதுக்கு வலது சாரம் இருக்கணும்.
ஓகே குருஜி, தேங்க்ஸ். அப்பதான் கம்ப்ளீட் ஆகும் அந்த ப்ராசஸ். சார் அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அந்த இதெல்லாம் எப்ப சார் இந்த இந்த இதெல்லாம் அந்த சரம்லாம் முடிஞ்ச பிறகு ஆரம்பிப்பீங்களா? ஆக்சுவலா வந்து இப்ப ரேக்கியில வந்து இது போயிட்டு இருக்கு சார், சக்ரா கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அந்த சக்ரா கிளாஸ் முடிஞ்ச உடனே சரம் உங்களுக்கு இதோட ஸ்டார்ட் ஆகிடும் சார். ஜான் எண்ட்ல பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகிடும். சுவிட்ச் வேர்டு, இஎஃப்டி தெரப்பி எல்லாமே பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகிடும் சார். ஜி இது சொல்லவே இல்லை. நீங்க வலது சரம்ல ஓடும் பொழுது நம்ம வந்து அடுத்தவங்க வந்து வலது சைடு சிட் பண்ணி இருக்கும்போது அது உயிர் நாடி நடக்கும்போது அது வந்து உண்மை சொல்றாங்கன்னு எடுத்துக்கணுமா ஜி? உண்மை இல்லை, அது கரெக்டா நடக்கும்னு சொல்ல வரேன். அது கேட்கல ஜி. அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது பத்தி. நமக்கு எந்த சரம் இருக்கோ அந்த பக்கம் நின்று பேசினாலும் உண்மையாக இருக்கும். ஆனா இந்த வண்டி தள்ளியா என்னங்க சார்? இதுல போட்டு சார் மியூட் போட்டுக்கோங்க சார். தேங்க்யூ. ஓகே. கோயிலுக்கு ஏன் ஜி அந்த அன்னைக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? கூட்டம் அதிகமா இருக்கும், அங்க போய் ரிலாக்ஸா இருக்க முடியாது. சண்டை போட்டு அங்க பிரச்சனை, இது சத்தத்தை போட்டுட்டு இப்படியே இருப்பாங்க. நிம்மதியா சாமியை போய் பார்க்க முடியாது. என்ன கோயில் போங்க, சாமி பார்க்கணும், கியூல நிக்காதீங்க. ஜஸ்ட் அப்படியே கோயில் போயிட்டு ஹாய் சொல்லிட்டு எனர்ஜி மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு வந்துருங்க. ஃப்ரீயா இருக்கும்போது நீ நிம்மதியா கோயில் போயிட்டு ஜாலியா போய் சாமி கிட்ட கும்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டு வாங்க. கோயில் போயிட்டு வாங்க, அது உங்களுடைய விருப்பம், அது தனிப்பட்ட விருப்பம். அது நான் அதுல எதுவும் சொல்லல, பட் இருந்தாலும் கரெக்ட் தான். நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது, அமைதியா கிடைக்கிற பீஸ்ஃபுல்னஸ் கூட்டம் இருக்கும்போது கிடைக்காது. எஸ். மாஸ்டர், எனக்கு அமிர்தம் நிலை எடுத்தீங்கல்ல மாஸ்டர், அதுல ஒரு டவுட் இருக்கு. இப்ப வந்து வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வந்து வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறி நாடி ஓடுது மாஸ்டர். சோ அப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது, இப்போ உதாரணமா வந்து நெஞ்சு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் விரதம் இருக்கணுமா மாஸ்டர்? இப்போ வந்து நெஞ்சு ப்ராப்ளம் அதாவது வலது பக்கம் மாறி மாறி வரும், வலது இடது மாறி வரும். பட் இப்போதைக்கு வலது இடது நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நெஞ்சு பகுதியில எங்க இருக்க, எப்ப அமிர்தம் எப்ப இருக்காங்க? நவமியில இருக்காங்க மாஸ்டர். வளர்பிறை தேய்பிறையா? இல்ல, வளர்பிறையில நவமியில இருக்காங்க. தேய்பிறையில தேய்பிறையில வந்து சஷ்டியில இருக்காங்க. சஷ்டி. அப்ப வளர்பிறை நவமியிலும் தேய்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்கிறது நல்லது. ஓகே, அது வந்து ரெண்டு பேருக்குமே சேம் தானன்னு கேக்குறேன் மாஸ்டர். ஆமா, ரெண்டு பேருக்குமே சேம் தான். ஓகே மாஸ்டர். அப்புறம் இந்த அமிர்தம்ங்கிறது வந்து இப்போ சஷ்டியில வந்து அந்த நெஞ்சு பகுதியில இருக்குமா மாஸ்டர்? இப்ப அமிர்தம் வந்து நார்மலா அந்த தொண்டை பகுதியில தானே இருக்கும்னு சொன்னீங்க பின்னாடி. அது வந்து நம்ம உள்ள அண்ணாக்க வச்சு எடுக்கும் போது அமிர்தம் அங்கிருந்து சுட்டுவாங்க, அது கேசரி முத்திரா பண்ணும்போது. ஓகே ஓகே மாஸ்டர். இது சுழற்சியில இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இந்த சுழற்சி வந்துட்டு இருப்பாங்க. ஓகே 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 மாஸ்டர். தேங்க்யூ. சரி வாங்க, இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம 2ஆம் தேதி காலைல மீட் பண்ணலாம். நாளைக்கு உங்க லைஃபுக்கு 2026 நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க, உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க, ஃபினான்ஷியலி ஹெல்த் வைஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு பிளான் பண்ணி பிளானர் வச்சு எழுதுங்க. இயர்லி பிளான் ஒன்று எழுதுங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பிளான் எழுதுங்க. சரிங்களா? நிச்சயமாக லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அடுத்த 180 days கிளாஸ் வரை நம்ம ஜாயின் பண்றோமா, அது இன்னும் சூப்பரா இருக்கும். 6 மாசம் வந்து சும்மா சூப்பரா வச்சு கொண்டு போவாங்க நம்மள. தை பிறந்தா வழி பிறக்கும், தை பிறக்குது வழி பிறக்குது. சரி ஓகே.
இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் குருஜி. நன்றி மேடம். நன்றி மேடம். இனிய ஹாப்பி புத்தாண்டுகள் நியூ இயர் சார். ஹாப்பி தேங்க்யூ நியூ இயர் சார். சார். தேங்க்யூ சார். ஹாப்பி நன்றி. நியூ இயர் சார். தேங்க்யூ ஹாப்பி நியூ சார். இயர் சார். தேங்க்யூ Happy சார். New Year, sir. தேங்க்யூ மேடம். வாங்க பிரேயரோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகு தேங்க்யூ. 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 வாங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தேர்ந்து கழுத்து தலைமுறை நேர்கோட்டை இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல வேற கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமதியில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உடல், உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன்.